சிறகடிக்க ஆசை சீரியல்ல இந்த ரோகிணிக்கு மறுபடியும் முத்து மூலமா ஒரு ஆப்படிக்க போறாங்க அப்படின்னு சொல்றவங்க, இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க. நான் ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, இப்போ ரீசென்ட் எபிசோட்ல முத்துவும், அருணும் ஒரு லேடிய காப்பாத்துனாங்க இல்லையா? ஆக்சுவலா காப்பாத்துனது முத்து தான். ஆனா, இந்த அருண் பார்த்தீங்கன்னா, முந்திரி கொட்டைத்தனமா இப்ப மீடியாவ கூப்பிட்டு, தான் தான் காப்பாத்துன மாரி பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு பொய்யான ஒரு நியூஸ குடுத்துடுறான். இப்ப இதனால இந்த அருணுக்கு பார்த்தீங்கன்னா, போலீஸ் ரெக்கமெண்ட் பண்ணி ப்ரொமோஷனுக்கும் வந்து ரெக்கமெண்ட் பண்றாங்க. இது ஒரு பக்கம் முத்துவுக்கு செம்மையா கோவமா தான் இருக்கு. ஆனா உண்மை ரொம்ப நாள் உள்ள இருக்காது இல்லையா? இப்போ அந்த லேடி என்ன பண்ணிட்டாங்க அப்டின்னா, மீடியாவ கூப்ட்டு முத்துவுக்கு வந்து ஒரு செயின பரிசா போட்டது மட்டும் இல்லாம, முத்து தான் காப்பாத்துனாரு அப்டின்ற விஷயத்தையும் சொல்லிட்டாங்க. இப்போ இதனால இப்போ இந்த அருணோட ப்ரமோஷனும் ஸ்டாப் ஆயிடுச்சு. அருண் பொய் சொல்லியிருக்கான் அப்டின்ற விஷயம் எல்லாத்துக்கும் தெரிஞ்சும் போயிடுது. சரி, இதுக்கும் ரோகிணி மாற்றத்துக்கும் என்ன சம்மந்தம் தானே கேட்குறீங்க? இருக்கு. என்ன அப்டின்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த ரோகிணி சிட்டிகிட்ட இருந்து ஒரு திருட்டு நகைய வாங்கிட்டு வந்தாங்கல்ல, அந்த நகை இந்த லேடியோடது தான். ஸோ இந்த விஷயம் முத்துவுக்கு எப்படி தெரிய வரப்போகுது அப்படின்றது தான். மேபி அந்த லேடி பார்த்தீங்க இது மாரி போன மாசம் நான் வெளில போயிருந்தேன்ப்பா, அப்போ ஒருத்தன் செயின எடுத்துட்டு போயிட்டான். இதுதான் அந்த செயின்னு சொல்லி காமிக்கும் பொழுது, இத எங்கேயோ